ஹாய் கைஸ், சீரியஸ்லி சொல்கிறேன், 100% ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி 2 in 1 ஹேர் க்ரோத்துக்காக நான் ஒரு ஹேர் பேக் அண்டு ஹேர் ஆயில் வந்து சொல்ல போகிறேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பொடுகுத்தல் அதிகமாக இருக்குது, முடி கொட்டுது. இப்போ இருக்கிற பிரச்சனையே முடி கொட்டுது தான். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் முடியல அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு ஷாக் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்திருக்கேன். அது 3 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு வெந்தயத்தை ஊற போட்டு வச்சுருக்கேன். வெந்தயத்தை ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தாழை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் தோல் சிக்கி ஜெல்லி மாதிரி எடுத்துக்கோங்க. கத்தாழை அண்டு நமக்கு கத்தாழை அண்டு வெந்தயம் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து முடிக்கு வளர்ச்சி தரும், அந்த ஷைனிங்காக இருக்கும். அண்டு வேப்பிலை நம்மளுடைய பொடுகு தொல்லைக்கு கொஞ்சம் தீர்வு கொடுக்கும். அண்ட் செம்பருத்தி எதுக்குன்னாக்கா நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறதுக்காக அதுவுமே எடுக்கிறேன். அண்டு இதோட வந்து கற்பூர இலை எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா, கற்பூரவள்ளி வந்து நமக்கு தலையில் நீர் கோத்துக்கிட்ட வலிக்கும், தலைவலி வந்துடும் ஹேர் பேக் போடும்போதெல்லாம். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் கற்பூரவள்ளியும் சேர்த்துருக்கேன். அண்ட் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு சளி தொல்லை இருக்கிறவங்கன்றவங்க இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும், சளி பிடிக்காது இது. அதனால தான் நான் வந்து இதில் கற்பூரவள்ளியை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் வெந்தயம் ஜெல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கத்தாழை. இதோட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை அண்டு இது சேர்த்துக்குங்க, செம்பருத்தி இலையை சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிக்கங்க. தண்ணி விட வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுங்க. ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் சிக் எடுத்து பார்த்துக்குங்க. பிஃபோர் சிக் எடுத்துக்குங்க, ஆஃப்டர் எப்போவுமே குளிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நட்டம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. சிக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் முடியே இருக்காது. நீங்களே ஷாக் ஆகிடுங்க, இது நம்மளோட ஹேரா அப்படின்ட்டு. அதோட உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் அண்டு நல்லாவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அப்புறம் மீதி இருந்தது நான் என்ன பண்ணலான்னா, இது ஒரு ஹேர் ஆயிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் நான் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். விவிடி கோல்டு தான் எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த இது பேஸ்ட்டை போட்டு நல்லா காய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அதை காய விட. அதுக்கப்புறம் அது நல்லா அதோட சார்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த ஆயிலை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை தான் இப்போது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஹேர் பேக் ஒரு 2 டைம் போட்டுட்டேன். இந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.